Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Class 11 Physics Chapter 3 Laws of Motion லந்து Example 3.2 and 3.3 தான் பார்க்க போறோம். இப்போ first Example 3.2 பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா two objects of masses 3.5 kg and 100 kg they experience the same force 5 Newton. Okay. So two masses M1 ஒரு mass, M2 வந்து இன்னொரு mass. Okay, ஒன்னோட mass 2.5, இன்னொன்னு வந்து 100 kg mass. ஆனா ரெண்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து சேம் ஃபோர்ஸ் தான். ஓகேவா? எவ்வளவு? 5 நியூட்டன். என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஆக்சலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை ஈச் ஆஃப் them? ஸோ இந்த இடத்துல A1 என்ன, A2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன? F is equal to M into A. இந்த இடத்துல F1 is equal to M into A1, M1 into A1. ஓகே, ஸோ இந்த இடத்துல F வந்து 5 கொடுத்துருக்காங்க, M வந்து 2.5 kg கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சலேஷன் என்னவா இருக்கும்? A1 is equal to 5 divided by 2.5. ஓகேவா? ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், போத் நியூமரேட்டர் அண்ட் டினோமினேட்டர். ஸோ 50 by 25 வரும். ஸோ கேன்சல் அவுட் பண்ணால் உங்களுக்கு 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் வரும். ஸோ இதுதான் A1. ஸோ ஆக்சலரேஷன் A1 வந்து 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஓகே, இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் F2வும் உங்களுக்கு 5 நியூட்டன் தான். ஸோ திஸ் 5 நியூட்டன் இது ஈக்குவல் டு என்னது? மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் M2 இன்டூ A2 கண்டுபிடிக்கணும். ஓகே, A2 is equal to 5 நியூட்டன் பை M2 என்னது? M2 is 100 kg. ஸோ 5 by 100 kg. ஸோ அப்போ என்ன வரும்? 0.05 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இதுதான் வந்து acceleration of the second object which has mass 100 kg. So M1, M2 வந்து 2.5 and 100 kg இருக்கும்போது அதோட acceleration A1 and A2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த மாசஸை கம்பேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் M1 எப்படி இருக்கு? ஸ்மாலரா இருக்கு when compared to M2. ஓகே, ஏன்னா M1 வந்து 2.5 kg, M2 வந்து 100 kg. இந்த இடத்துல அவங்க கொடுத்துட்டாங்க both objects experience same force வந்து 5 நியூட்டன் சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுமே, ரெண்டு மாசஸ்மே 5 நியூட்டன் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும்போது அதோட ஆக்சலரேஷன் என்னவா இருக்கு? இதுல இந்த கேஸ்ல A1 வந்து 2வா இருக்கு, A2 வந்து 0.05 இருக்கு. அப்போ மாஸ் கம்மியா இருக்கும்போது ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் அந்த ஈக்குவல் ஃபோர்ஸை காம்பன்சேட் பண்ணணும். ஓகே, ரெண்டு இடத்துலையுமே மாசஸ் ஒன்ல ஹை ஒன்னுல வெரி லோவா இருந்தாலும் ஆக்சலரேஷன் வந்து அதை காம்பன்சேட் பண்ணி அந்த சேம் ஃபோர்ஸை அந்த பாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதுதான் அந்த கான்செப்ட். ஓகே, ஸோ M1 வந்து லோயரா இருக்கும் பொழுது உங்களுக்கு A1 ஜாஸ்தி ஆகுது டு காம்பன்சேட். ஓகே, இப்போ இந்த கான்செப்டை நம்ம எங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எர்த் அண்ட் ஆப்பிள் சிச்சுவேஷன் நம்ம ஆல்ரெடி லோயர் செக்ஷன்லேயும் படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இங்கே ஆப்பிள் இருக்கு. இந்த ஆப்பிள் வந்து ஒரு டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்கு. எது அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எர்த் வந்து அந்த ஆப்பிளை டவுன்வர்ட்ஸாக புல் பண்ணி இருக்குது டுவர்ட்ஸ் த எர்த். கரெக்டா? ஓகே, இப்போ இந்த ஆப்பிள் ஃபாலோ ஆகிறத நம்மளால பார்க்க முடியும் டியூ டு த கிராவிடேஷனல் புல். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ். இப்போ இந்த எர்த் வந்து இந்த ஆப்பிள் மேல இன்னொரு ஃபோர்ஸை கொடுக்குதா அப்படின்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டீங்கன்னா எஸ். இப்போ பார்த்த மாதிரி இது எப்படி M1 வந்து 5 நியூட்டன் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ பை த ஆப்ஜெக்ட் வந்து 2.5 kg, அதே மாதிரி 100 kg ஆப்ஜெக்டும் அதே சேம் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. எப்படி பாசிபிள்? இந்த இடத்துல ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகிறதுனால. த சேம் இஸ் த கேஸ். இப்போ மாஸ் ஆஃப் த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி லெஸ். Okay, sorry, it is very less. This is very less when compared to mass of the earth. Correcta? இப்போ நம்ம என்ன சொல்றோம்? பை நியூட்டன்ஸ் தேர்ட் லா ரெண்டு தட் இஸ் ஆப்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற கூடிய ஃபோர்ஸும் எர்த் வந்து ஆப்பிள்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த ஆப்பிள் on the earth or on the apple by the earth, whatever may be the case. Okay, first on the apple by the earth எழுதிக்கலாம். இதுவும் இதோட மேக்னிடியூடும் சரி, and then the force experienced by the earth on the appleum சேம் தான். only thing அதோட டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம வந்து நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்றோம்.
ஸோ அப்போ இந்த இடத்துல ரெண்டு ஃபோர்ஸஸ் ஈக்குவல்னா மாஸ் ஆஃப் த ஆப்பிள் வந்து வெரி வெரி லெஸ் கம்பேர்ட் டு மாஸ் ஆஃப் த எர்த். அப்போ ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? இந்த லோயர் மாஸை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்பிள் வந்து வெரி வெரி ஹையாக இருக்கும் when compared to the acceleration of the earth. ஓகே, இந்த acceleration of the earth வந்து experience is very low, closer to 0 அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எப்படி ஆப்பிள் வந்து டவுன்வர்ட்ஸ் ஃபால், அதாவது ஆக்சலரேட் ஆகிறது நம்மளால கண்ணில் பார்க்க முடிஞ்சதோ, த எர்த் ஆக்சலரேட் ஆகினது நம்மளால கண்ணில் பார்க்க முடியாத காரணம் என்னன்னா, த ஆக்சலரேஷன் ஆஃப் த எர்த் வந்து வெரி வெரி லெஸ் விச் இஸ் க்ளோஸ் டு 0. அப்படிங்கிறதுனால இந்த ஆப்பிள் வந்து இந்த எர்த் அட்ராக்ட் பண்ணதை நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிற அதுதான் இந்த எக்ஸாம்பிளுக்கான கான்செப்ட். ஓகே, அப்போ மாஸும் அண்ட் ஆக்சலரேஷன் எப்படி they are related? they are inversely related. அப்போ மாஸ் கூடும்போது ஆக்சலரேஷன் குறையுது, ஆர் மாஸ் குறையும் போது ஆக்சலரேஷன் வந்து கூடும். ஸோ மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன் ஆர் இன்வெர்ட்லி ரிலேட்டட். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ் among the three forces F1 vector, F2 vector and F3 vector? மூணு டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தோட ஃபோர்ஸஸும் பை யூஸிங் சம் லென்த் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ இந்த லென்த்தை என்ன இண்டிகேட் பண்ணுவோம்? இந்த ஃபோர்ஸோட மெக்னிடியூடை இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ த லென்த் ஆஃப் த வெக்டர், இந்த இடத்துல ஃபோர்ஸ் வெக்டர் கரெக்டா? த லென்த் ஆஃப் த ஃபோர்ஸ் வெக்டர் இண்டிகேட்ஸ் the magnitude of the force. ஓகேவா? ஸோ 5 நியூட்டன் ஃபோர்ஸ் அந்த மாதிரி நம்ம மெக்னிடியூட் சொல்கிறோம் நியூமரிக்கலாக, அந்த லென்த்தை இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த வெக்டரோட லென்த் இண்டிகேட் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது F1 வெக்டர், F2 வெக்டர் அண்ட் F3 வெக்டர் மூணுத்தோட லென்த்தும் வேரியிங் லென்த்தாக இருக்கு. அப்போ விச் ஹேஸ் த மேக்ஸிமம் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1 when compared to F2 and F3. அப்போ எதுக்கூட மெக்னிடியூட் ஜாஸ்தியாக இருக்கும்? F1க்கு. ஸோ இந்த இடத்துல மெக்னிடியூட் மட்டும் நம்ம சொல்கிறதுனால F1 சிம்பிளியாக எழுதிக்கலாம், ஆர் வித்தின் த மாடுலஸ் F1 வெக்டர் இஸ் கிரேட்டர். ஓகே, தட் இஸ் வித்தின் த மாடுலஸ் சிம்பிள். மேக்னிடியூட் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ மெக்னிடியூட் ஆஃப் F1 is greater than F2 and which is also greater than F3. ஏன்னா F3 தான் உங்களுக்கு இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் லென்த்தாக இருக்கிறதுனால அதோட மேக்னிடியூடும் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம யூஸ்வலாக வெக்டரோட நொட்டேஷன் வந்து அதோட லென்த்தை வச்சு அந்த மேக்னிடியூடை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 3 நியூட்டன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அனதர் ஃபோர்ஸ் ஒரு 4 நியூட்டன் ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுதுன்னா இந்த 3 நியூட்டன் லென்த்தோடையே ஒரு கிரேட்டர் லென்த்தில் தான் நம்ம 4 நியூட்டன் ஃபோர்ஸை இண்டிகேட் பண்ணோம். அதே மாதிரி இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் 5 நியூட்டன் 6 நியூட்டனை கம்பேரிட்டிவ்லி நம்ம என்ன பண்ணுறோம்? அதோட லென்த்தை வச்சு நம்ம வேரி பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இன் திஸ் கேஸ் த லென்த் ஆஃப் த வெக்டர் இண்டிகேட்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர். அப்போ இந்த இடத்துல F1 has greatest magnitude when comparatively to F2 and F3. ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.